அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து அதிமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பொன்னையன், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயக்குமார், கழக மகளிரணி செயலாளர் ப. வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் கோகுல இந்திரா, திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ப. பெஞ்சமின், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் அப்துல் ரஹீம், மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் வேணுகோபால், கழக மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜெயவர்தன், சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை ரவி, சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன், தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா, கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் பேனர் கிழிக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அம்பேத்கரின் பிறந்தநாள் பேனர் கிழிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ராசிபுரம் ஆத்தூர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது பேசிய பொதுமக்கள், ஸ்டாலின் அரசு எப்போதும் பட்டியலின வகுப்பினருக்கு எதிரான அரசு என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியதுடன் அப்பகுதி சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வலியுறுத்தினர். சென்னை தியாகராய நகர் பிரகாசம் ரோடு பகுதி அம்மா உணவகத்தை ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மூடிய அவலம் அரங்கேறியுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சென்னை மாநகராட்சி சார்பில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டது. இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் குறைந்த விலையில் உணவு உண்ணுவதற்கான இடமாக அம்மா உணவகம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகங்களை மூடி வரும் நிலையில் தியாகராய நகர் பிரகாசம் ரோடு அம்மா உணவகத்தை பராமரிப்பு பணி காரணமாக கடந்த 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவித்து சென்னை மாநகராட்சி மூடியது. ஆனால் தற்போது 14ஆம் தேதி வரை அம்மா உணவகம் திறக்கப்படாமல் உள்ளதால் ஏழை எளிய மக்களும் முதியோரும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் தியாகராய நகர் பிரகாசம் ரோடு அம்மா உணவகத்தை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என விடிய அரசுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.